கிளம்புவோம். அமீன், மாவுல விளையாடாத. உணவுப் பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிம்மா. அம்மா, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? இல்லையே, என்ன நடந்தது? ஹைதர் இன்னைக்கு மேத்ஸ் டெஸ்ட்ல காப்பி அடிச்சு மாட்டிக்கிட்டான். அப்படியா அமீன்? அந்த பையன் பார்க்க ரொம்ப அமைதியா இருப்பானே, அவனா இப்படி பண்ணா? அம்மாவால நம்பவே முடியல அமீன். அதெல்லாம் சும்மா நடிப்புமா. மேம் அவனை நல்லா திட்டி வெளியில நிக்க வச்சாங்க. யாரும் இனிமே இப்படி பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. உங்க மேம் சொன்னது கரெக்டா அமீன்? உனக்கு தெரிஞ்சா எழுதணும், தெரியலன்னா அடுத்த தடவை நல்லா படிச்சுட்டு எழுதணும். சரிம்மா, நான் நல்லா படிக்கிறேன். மார்க் போயிடும்னு காப்பியெல்லாம் பண்ணக்கூடாது, அது தப்பு. அது போக இனிமேல் நீ அவ கூட சேராத. இல்லம்மா, நான் சேர மாட்டேன். அது போக என் ஃப்ரெண்ட் ஹம்சா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. நாளைக்கு அவ ஸ்கூலுக்கு வந்ததும் இது அவன்கிட்டயும் சொல்லி அவனையும் அவ கூட சேர வேணாம்னு சொல்லணும். அமீன், அமீரா, 2 பேரும் கொஞ்சம் இங்க வாங்க. வா அமீன், அப்பா கூப்பிடுறாரு. சரிம்மா. அமீரா, என்ன இதெல்லாம்? நானும் போனா போகுதுன்னு பொறுத்துக்கிட்டு இருந்தா நீங்க 2 பேரும் இப்போ எல்லாம் ரொம்ப புறம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க பேசிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் ஸ்கூல்ல நடந்த விஷயத்த சொல்றான். அதுல என்னங்க பாவம் வந்துட போகுது? அப்பா, நீங்க தானே தினமும் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அமீன் அப்படின்னு கேக்குறீங்க. நானும் அங்க நடந்த விஷயத்த தானே அம்மா கிட்ட சொன்னேன். இப்போ ஏன் அதை புறம் பேசுறதுன்னு சொல்றீங்க? எனக்கு குழப்பமா இருக்குப்பா. நீ கேக்குறது நியாயமான கேள்விதான் அமீன். ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு நீ என்கிட்டயும் அம்மா கிட்டயும் நிச்சயமா சொல்லணும். ஆனா அது நீ சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லனா அடுத்தவங்களோட நல்ல விஷயங்களா இருக்கலாம். அதை விட்டுட்டு உனக்கு சம்பந்தமே இல்லாம அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் திட்டு வாங்கிட்டான் அப்படின்னு அடுத்தவங்களோட குறைய நீ எங்க கிட்ட சொல்ற பாத்தியா? அங்கதான் அது புறம் பேசுற கணக்குல வருது. அவன் தப்பு பண்ணி திட்டு வாங்கும்போது நாமளும் அந்த தப்ப செய்யக்கூடாதுன்னு அத ஒரு லெசனா எடுத்துக்கணும். அமீரா, அமீன் கிட்ட அந்த பையன் கூட சேராதுன்னு நீ சொன்னது சரி கிடையாது. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா அவனை திருத்த முயற்சி பண்ணணுமே தவிர அவனை தீண்டத்தகாதவன் மாதிரி ஒதுக்கி வைக்க கூடாது. ஒருத்தருடைய தப்ப ஊர் முழுக்க சொல்லி அவரை அசிங்கப்படுத்துறது ஒரு நல்ல முஸ்லிமுக்கு அழகில்ல. அமீரா, நீ சல்மாவை பத்தி பேசினியே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வட்டி எவ்வளவு பெரிய பாவமோ அதே மாதிரி புறம் பேசுறதும் பாவம்தான். இப்போ நான் கேட்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க 2 பேரும் பதில் சொல்லுங்க. செத்த ஒரு மனுஷனுடைய மாமிசத்தை நீங்க சாப்பிடுவீங்களா? சீ, யாராவது அப்படி செய்வாங்களா? கேட்கும்போதே இவ்ளோ அருவருப்பா இருக்குல்ல. ஆனா இப்போ நீங்க 2 பேரும் அதை தான் செஞ்சீங்க. இத பத்தி அல்லாஹு தாலா திருக்குரான்ல ரொம்ப தெளிவா சொல்றான். ஈமான் கொண்டவர்களே, சந்தேகங்கள்ல பெரும்பாலானவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் நிச்சயமாக சந்தேகங்களில் சில பாவங்களாகும். பிறருடைய குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். உங்களில எவராவது தம்முடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா? அதனை நீங்கள் வெறுப்பீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏங்க, நான் சல்மாவை பத்தி பேசினதும் அமீன் ஹைதர் பத்தி பேசுதும் உண்மையான விஷயங்கள் தானே? அவங்க செஞ்சதை தானே நாங்க பேசணும், அதுவும் புறம் ஆகுமா? ஆமா அமீரா, அதுதான் புறம். இத பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா விளக்கியிருக்காங்க. உன் சகோதரன் கேட்க விரும்பாத ஒரு விஷயத்த அவன் இல்லாத இடத்தில் பேசுறதுதான் புறம். நீ சொல்ற விஷயம் அவர்கிட்ட உண்மையாகவே இருந்தா அது புறம். ஒருவேளை நீ சொல்றது பொய்யா இருந்தா அது அவதூறு. இந்த 2க்கும் இஸ்லாத்துல மிக கடுமையான தண்டனை இருக்கு. அமீரா, நீங்க சல்மா பின்னாடி அவளை பத்தி பேசின விஷயம், ஒருவேளை சல்மா இப்போ உங்க முன்னாடி வந்து நின்னா அவ முகத்தை பார்த்து உங்களால அப்படியே பேச முடியுமா? அது இல்லங்க, அவ முன்னாடி அப்படி பேச மாட்டோம். இப்ப புரியுதா? ஒருத்தரோட முகத்துக்கு முன்னாடி எதை சொல்ல நமக்கு தயக்கமா இருக்கோ அது அவர் முதுகுக்கு பின்னாடி பேசுறதுதான் புறம். புறம் பேசுறதுக்கு மறுமையில அல்லாஹ் கொடுக்க போற தண்டனைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்னப்பா சொல்றீங்க? புறம் பேசுறதுக்கும் தண்டனை இருக்கா? ஆமா அமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் போனப்போ ஒரு பயங்கரமான காட்சியை பார்த்தாங்க. நரகத்துல சில மனிதர்கள் அவங்களோட செம்பு நகங்களால அவங்களுடைய முகங்களையும் மார்புகளையும் கொடூரமா பிராண்டிக்கிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இவங்க யாருன்னு கேட்டப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ்,
இவங்க உலகத்துல வாழும்போது பிறரோட குறைகளை பேசி அவங்க மானத்தோட விளையாடி புறம் பேசியவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, மறுமையில ஒருத்தன் மலை மாதிரி நன்மைகளை சுமந்துகிட்டு வருவான். நிறைய தொழுதிருப்பான், நோன்பு வச்சிருப்பான், ஜகாத் கொடுத்திருப்பான். ஆனா அவனோட கணக்கு பார்க்கும்போது அவன் ஒருத்தரை திட்டி இருப்பான், இன்னொருத்தரை பத்தி புறம் பேசியிருப்பான். இப்போ அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அவன் கஷ்டப்பட்டு செஞ்ச நன்மைகளை எடுத்து அவன் யார பத்தி புறம் பேசினானோ அவங்களுக்கு அல்லாஹ் இவனோட நன்மைகளை கொடுத்துடுவான். அவங்க செஞ்ச பாவங்களை அல்லாஹ் இவன் தலையில ஏத்திடுவான். நன்மைகளோட வந்த அவன் கடைசியில பாவங்களோட நரகத்துக்கு போக வேண்டிய நிலை வரும். இவங்களதான் முஃப்லிஸ், திவாலான நபர் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிச்சிருக்காங்க. புறம் பேசுறதுனால நம்ம மறுமை மட்டும் இல்ல, இந்த உலக வாழ்க்கையும் நம்ம வீடும் பாதிக்கப்படும். ஒரு வீட்ல எப்பவும் மத்தவங்கள பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த வீட்ல இருக்கிற பரக்கத் போயிடும், நிம்மதி இருக்காது. ஒருத்தரோட குறைய நீ ரசிச்சு பேசும்போது சைத்தான் உனக்கு துணையா வந்துடுவான். நம்ம வீட்ல இப்ப என்ன குறைஞ்சு போச்சு, நாம நல்லா தானே இருக்கோம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கவனிச்சு பாருங்க, புறம் பேசுற பழக்கம் வந்தாலே மத்தவங்கள பார்த்து பொறாமைப்பட ஆரம்பிச்சிருவோம். அவங்களுக்கு அது இருக்கு, இவங்களுக்கு இது இருக்கு, நமக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு ஒப்பிட ஆரம்பிப்போம். இது நம்ம மனசை அழுக்காக்கும். நம்மை அறியாமலே நம்ம குணங்கள் மாறும். நான் இத உங்களை குறை சொல்றதுக்காகவோ இல்ல பயமுறுத்துறதுக்காகவோ சொல்லல. ஒரு கணவனா, ஒரு தகப்பனா, நாளைக்கு மறுமையில அல்லாவுக்கு முன்னாடி நான் உங்களை பத்தி பதில் சொல்லணும். ஒரு ஆண் தன் குடும்பத்தாருக்கு பொறுப்பாளர், அவர் அவர்களை குறித்து விசாரிக்கப்படுவார். ஒரு பெண் தன் கணவனின் வீட்டிற்கு பொறுப்பாளர், அவள் அது குறித்து விசாரிக்கப்படுவாள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அல்லாஹ் என்கிட்ட உன் குடும்பத்தை நீ எப்படி நடத்தின, அவங்களுக்கு மார்க்கத்தை தெளிவுபடுத்தினியா அப்படின்னு அல்லாஹ் என்கிட்ட கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்லுவேன்? உங்களை நல்ல வழியில நடத்த வேண்டியது என் கடமை. நான் உங்களை கண்டுக்காம விட்டுட்டா நாளைக்கு மறுமையில அல்லாஹோட தண்டனைக்கு ஆளாகி நீங்க நரக நெருப்புல வேதனைப்படுவத ஒரு கணவனா தகப்பனா என் கண்ணால பார்க்க முடியுமா? அந்த நெருப்புல இருந்து உங்களை காப்பாத்தணுங்கிற தவிப்பு தான் எனக்குள்ள இருக்கு. ஏன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கிறான். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதனால இனிமே புறம் பேசுறத விட்டுருங்க. ஒருவேளை யார பத்தியாச்சும் பேசுற சிச்சுவேஷன் வந்தா உடனே அந்த இடத்துல இருந்து விலகிடுங்க. இல்லனா அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்க. நம்ம நாவ காத்துக்கிட்டா அல்லாஹ் நம்மோட மற்ற எல்லா அமல்களையும் அங்கீகரிப்பான். இன்ஷா அல்லாஹ்.